Hey, hi, welcome back to my channel. My name is Vinod. நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களால் எதை பண்ண முடியும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும். ஸோ எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாமே நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், இந்த வேர்ல்டில் எதுக்கு வந்திருக்கோங்கிறத வந்து ஏன் கண்டுபிடிக்கணும், எல்லாமே எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வேர்ல்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் டோன்ட் நோ வாட் தேர் பர்பஸ். ஸோ தே லிவ் எ க்ளூலெஸ் லைஃப். அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணிக்கிறாங்க, அவங்களே அவங்க வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. எந்த மாதிரினா, நான் மட்டும் வந்து பணக்காரனாக பிறந்திருந்தா என் லைஃப் இந்த மாதிரி இருந்துக்கான்னு சொல்லிட்டு, நான் மட்டும் இவங்களுக்கு பையனாவோ இல்லை இவங்களுக்கு பொண்ணாவோ நான் வந்து பிறந்திருந்தேன்னா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவங்களால தான் என்னோட லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு, அவங்களால தான் என் லைஃப் இந்த மாதிரி இருக்கு, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்ம மேலே தப்பு இல்லாத மாதிரி மற்றவங்க தான் நமக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மளே வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் நோ வாட் யுவர் பர்பஸ், அது தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது தெரியல, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு என்ன வேணாம்னு யோசிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணாம், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காது, அதை பற்றி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை பற்றி ஒரு நோட்டில் வந்து ஒரு ஜேர்னலை வந்து ரெடி பண்ணுங்க. என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது, எல்லாமே நோட் பண்ணி அது அப்படியே ஆப்போசிட்டாக என்னெல்லாம் பிடிக்காதோ அதை அப்படியே ஆப்போசிட் என்னவோ அதை பண்ணி ட்ரை பண்ணுங்க. என்னெல்லாம் பிடிக்குமோ அப்படி கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட பர்பஸ் என்னங்கிறது வந்து அது மூலயமா வந்து, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் இல்லாமல் நம்ம வாழ்றோம்னா அந்த வாழ்ற ஒரு வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிறந்தோம், லைஃப்பை வந்து வாழ்ந்தோம், லாஸ்ட்டில் போனோன்னு இல்லாமல் நம்மளோட பர்பஸ் என்ன, இந்த வேர்ல்டில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், எதை அச்சீவ் பண்ண வந்திருக்கோம், எதை சக்சீட் பண்ண வந்திருக்கோம். ஜஸ்ட் பிறந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணணும், நிறைய விஷயத்த நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்மளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது மூலிமா நமக்கு வந்து இந்த வேர்ல்டை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு டைம் பீரியட்லும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தை வந்து வேற வேற விதத்தில் பார்ப்போம். ஏன்னா இப்போ நமக்கு மேரேஜ் ஆகுது, இல்லை நமக்கு 25-30 வயசு ஆகுதுன்னா நமக்கு மெச்சூரிட்டி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம என்னன்னா காலத்தை வந்து நம்ம ஓட்டி இருக்கோம், அவ்வளோதான். நம்ம பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்ம ஒருத்தவங்க கிட்ட பழகுற விதமாக இருக்கட்டும், அது எதுவுமே மாறி இருக்காது. நமக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துச்சு, நான் மெச்சூரிட்டியாக இருக்கேன் அப்படி நம்ம யோசிக்கணும், அது கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளோ புது புது விஷயத்த கற்றுக்கிறோமோ, நம்ம எவ்வளோ அடிப்படுறோமோ, நம்ம எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோமோ, நம்ம ரெடியாகவே இருக்க மாட்டோம் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மெச்சூரிட்டி லெவலும் நம்மளோட மைண்ட் திங்கிங்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எடுத்து நான் வந்து எப்படி பண்ணலாங்கிறத வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளோட பெரியவங்க பண்ணுறது நம்மளால் இப்பயே பண்ண முடியுமா, நம்ம என்ன பண்ணால் இதை வந்து இன்னும் வந்து நல்லா பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம நினச்சா எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட ஃபேமிலியில் நிறைய ஈவெண்ட்லாம் எடுத்து பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம், பீப்புள்ஸை நம்ம எப்படி ஆர்கனைசிங் பண்ணலாம், எது எப்போ பண்ணணும், எந்த டைமுக்கு எதை பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி எல்லா விதமான லேர்னிங்குமே வந்து உங்களுக்கு வரும். இது கரெக்டாகவே போகும்னு சொல்லவும் முடியாது, இதில் சம் நெகட்டிவ் திங்ஸும் வரும். பட் இதில் முக்கியமானது என்னன்னா வந்து லேர்ன் லாட் ஆஃப் திங், சரிங்களா? ஐடியாஸ் வரும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே எடுத்து பண்ணுங்க எதையுமே வந்து. நான் வந்து என்னோட லைஃப்பில் நான் வந்து 2-3 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் ஃபார் தட். எங்கே போனாலும் ஒரு ப்ராப்ளம் வருது. எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் வருதுன்னா, ப்ராப்ளம் வரணும், அந்த ப்ராப்ளமில் நீங்கள் வந்து டேமேஜ் ஆகணும், அதுலேருந்து உங்களுக்கு லேர்னிங் வரும். எவ்வளோ பெரிய பெரிய சக்சீட் பீப்புள்ஸுன்னு பாருங்கள், அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசுவாங்க, நல்லா கிளியராக பேசுவாங்க, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதே போல் வாழ்க்கையோட லெசனை வந்து அவ்வளோ அழகாக வந்து அள்ளி தெளிச்சிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களை இன்னும் இன்னும் பெட்டர் ஆக்கும். இது மூலயமா இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிய வரும். இந்த வேர்ல்டு ஒர்க் ஆகிறது எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியல என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மைக் இருக்குது, யார் மைக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க, எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க? நம்ம யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டமாக இருக்கட்டும், இது சிஸ்டம் தானா,
இல்ல இது மொபைல் தானான்னு யாரு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க? எதுக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஏன் நம்ம உட்கார சேர்லேருந்து, டேபிள்லேருந்து, நம்ம நம்ம யூஸ் பண்ற டிரான்ஸ்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்க. நம்மளோட டெய்லி ரொட்டீன முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஈஸியாக்கி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதனாலனா, அவங்க அவ்ளோ மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்ட வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பீப்பிள்ஸ்க்கு என்ன தேவை? ஸோ பீப்பிள்ஸ்க்கு வந்து எது குடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமோ, பீப்பிள்ஸோட லைஃப நம்ம எப்படி இம்பேக்ட் பண்ணலாம்? எதெல்லாம் பண்ணா பீப்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பிகாஸ் ஆஃப் தட் நம்ம இந்த வேர்ல்டுல வந்து இருக்கோம்னா, எல்லாருக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கும். அந்த பர்ப்பஸ் வந்து நம்ம வந்து சுயநலமா இல்லாம, பொதுநலமா பீப்பிள்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, அவங்கள இம்பேக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்ல மத்தவங்கள பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஆவாங்க. பட் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, இன்ஸ்பயர் பண்ணணும். எல்லாருமே ஒரு ஆள் பண்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க. டிட்டோ காப்பி அடிச்சாங்கன்னா, லைஃப் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டிஃப்ரெண்டான விதத்துல டிஃப்ரெண்ட் திங்ஸ வந்து பண்ணணும். ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் பரவால்ல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே வந்து உங்கள யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள கண்டுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. நம்மள வந்து விட்டுருவாங்க. நம்ம எங்க வந்து நம்ம வந்து எப்ப வந்து ஒரு விஷயத்துல சக்சீட் ஆகணுமோ, ஒரு விஷயத்த பண்றோமோ, அது வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆகுதோ, அந்த டைம்ல தான் வந்து நம்மள எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் நம்ம யாருன்னு தெரியாது. என்ன பண்றோம்னு தெரியாது. ஸோ அதே அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒருத்தவங்க இப்போ ஒரு விஷயத்துல வந்து சக்சஸ் ஆகிட்டாங்க. நம்மளும் அதையே பண்ணி, அதையே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்ல. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம, உங்களுக்கு என்ன வருமோ அத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத ட்ரை பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் கூட நீங்க பேசுங்க. சில பேர் கேட்கலாம், சரி ஓகே நான் வந்து யாரையும் பார்த்து காப்பி அடிக்கல. பட் எனக்கு எதுவும் வரமாட்டுதே மைண்ட்ல. நான் என்ன யோசிச்சாலும் ஆல்ரெடி அத பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உங்களோட செல்ஃப நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்களோட செல்ஃப் கூட நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் குவாலிட்டிய கொண்டு வரணும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? உங்களோட வீக்னஸ் என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாளையில அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த டைம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களோட செல்ஃப் கூட நீங்க வந்து எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா, எப்பவுமே உங்க பாடிக்கும் சரி, உங்க மைண்டுக்கும் சரி, தேவையானது ஒன்லி பீஸ். எப்பவுமே உங்ககிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்னு நீங்க பாருங்க. எப்பவுமே ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க நெனச்சத விட உங்களால வந்து அதிகமா பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு நெனைக்கணும். அத ட்ரை பண்ணணும். அது ஃபெயிலியர் ஆனாலும் பரவால்ல. கன்சிஸ்டன்ஸியா அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு விஷயம் சக்சீட் ஆகும். ஈஸியா எந்த ஒரு விஷயமும் சக்சீட் ஆனா, நம்ம வந்து அத ஈஸியா தூக்கி போட்டு போயிருவாங்க. பீப்பிள்ஸுமே சரி, இப்ப நீங்க பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்க. இவ்ளோ பீப்பிள்ஸ் எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமா வந்து அப்படியே வந்து ஒரு வேற லெவல்ல வந்து வைரல் ஆகுறாங்க, பெருசா ஆகுறாங்க, ஃபேம் ஆகுறாங்க. பட் அண்ட் தென் அதுக்குள்ள அவங்க காணாம போயிடுறாங்க. ஏன்னா, எந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு விஷயம் நடக்குதோ, பிசினஸா இருக்கலாம், இல்ல ஃபேமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எதுவா இருந்தாலும் சரி, சீக்கிரமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது அந்த அளவுக்கு சீக்கிரமா போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம கன்சிஸ்டன்ஸியா ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ற ஒவ்வொன்னுத்துலயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. டே பை டே. ஃபியூச்சர் வந்து உங்கள் வசம் வரட்டும். ஸோ ஃபியூச்சர் நம்மள்துன்னு யோசிங்க, உங்களுதுன்னு யோசிங்க. உங்களோட ஜெனரேஷன்ல நீங்க தான் உங்களோட லைஃப மாத்துனரா இருக்கணும். ஏன்னா எல்லாரோட ஜெனரேஷன்ல யாராச்சும் ஒருத்தங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஜெனரேஷன்ல யூ ஆர் த பெஸ்ட் ஃபார் எவர். உங்களோட பசங்களோ, இல்ல உங்களோட பேரங்களோ, எங்க அப்பா, எங்க தாத்தா தான் நாங்க இப்படி இருக்க காரணம்ங்கிற மாதிரி எல்லாருமே உங்கள பேசணும்னு யோசிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரை இட். எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்க பண்ணணும்னு நெனச்சா பண்ணுங்க. உண்மையா ட்ரை பண்ணுங்க. எதையுமே தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, பாய் பாய்.